வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகே ஃபேஷன். ஆரி வகுப்பு, இலவச ஆரி வகுப்பு பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஆரி ஸ்டாண்டு வித் ஃப்ரேம் 18 இன்ச்சு. அடுத்து வந்து நீடில். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் டுலிப் நீடிலே வாங்குங்க. டுலிப் நீடில் வந்து ரெண்டுக்குமே இருக்குது. த்ரெட்டுக்கும் இருக்குது, பீட்ஸுக்கும் இருக்குது. த்ரெட்டுக்கு வந்து சைஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து 10. சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது அந்த நீடில் வந்து நல்லா பெருசாக இருக்கும். 10 வந்து ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சைஸ் நம்பர் வந்து 23. இது 2 நீடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது தவிர்த்து இங்கே பாருங்கள், உட் நீடில் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து அயன் நீடில் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து டுலிப் நீடிலே யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து த்ரெட் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து டபுள் பெல் யூஸ் பண்ணேன். டபுள் பெல் இப்போ வந்து கிப் யூஸ் பண்ணுறேன். அங்கே வந்து டபுள் பெல் இல்லை, ஆனால் ரெண்டுமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு எந்த பிராண்டு வந்து நியரஸ்ட்டில் கிடைக்குதோ அது மாதிரி ஒரு 2 கலர்ஸ் 3 கலர்ஸில் வந்து சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து ஜரி த்ரெட்டு. இது பாருங்கள், A1 மம்தா. இது நல்ல நல்ல கோல்டில் இருக்கும். அடுத்து இது பாருங்கள், தயால்ஜி. பார்த்துக்கோங்க. இது 2ல் உங்களுக்கு எது நியரஸ்ட்டில் கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ தான் நீங்கள் வாங்கணும். அடுத்ததாக வந்து ஸ்டோனு பாருங்கள். சும்மா ஒரு 10 கிராம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான். சுகர் பீட் வேணும் உங்களுக்கு. ஒரு 100 கிராம்ஸ் பக்கத்தில் நியரஸ்ட் ஷாப்பில் கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. சுகர் பீட் ஒரு 100 கிராம்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு ஒர்க் பஞ்ச் வாங்கிக்கோங்க. 2mm பீட்ஸ் கோல்டு கலரில். எந்த கலராக இருந்தாலும் ஓகே தான். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டடாக தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸில் வந்து அப்ளை பண்ணும்போது நல்ல பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து கட் பீடு ஒரு 100 கிராம்ஸ் வாங்கிக்கோங்க. சீக்வென்ஸ் ஒரு 10 கிராம்ஸ் 15 கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து கட்டர் 1, சிசர் 1, மெஷரிங் டேப்பு, மார்க்கிங் சாக் வேணும் கண்டிப்பாக. மார்க்கிங் சாக் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து குண்டூசி, ஹெட்பின் சொல்லுவோம்ல, ஹெட்பின். இது வந்து நான் கலட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அதான் எனக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அதனால். அடுத்து ஸ்டோன் செயின் கண்டிப்பாக வேணும். ஸ்டோன் செயின் ஒரு 2 மீட்டர்ஸ் வாங்கிக்கோங்க. குந்தன் ஸ்டோன் சும்மா ஒரு 10 கிராம் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து புட்டாஸ் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும் புட்டாஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு. பேசிக் கிளாஸ்க்கு உங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் போதும். இதில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது உங்கள்கிட்ட ட்ரேசிங் பேப்பர்ஸ், கார்பன் ஷீட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ளூ கலர் ஒயிட் கலர் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ளூ யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ப்ளூ வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எல்லோ அல்லது ஒயிட்டில் கிடைக்கும் கார்பன் ஷீட்டு, அது வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து ஊசி வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் நல்லா ட்ராயிங் பண்ணுவீங்க, சர்க்கிள்லாம் நானே நல்லா பர்ஃபெக்டாக போடுவேன்னா இது உங்களுக்கு தேவையில்லை. கிடச்சிதுன்னா பக்கத்தில் ஏதாவது ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். கிடச்சிதுன்னா இந்த ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க. முக்கியமாக உங்கள்கிட்ட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்க வேண்டியது ஆரி ஸ்டாண்ட் வித் ஃப்ரேமோட கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்து வந்து ஜரி த்ரெட் இருக்கணும், சில்க் த்ரெட் இருக்கணும், மெஷரிங் டேப் இருக்கணும், கட்டர் இருக்கணும், நீடில் பீட்ஸுக்கான ஒரு நீடிலும் த்ரெட்டுக்கான ஒரு நீடிலும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இந்த பொருளெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியரஸ்ட் ஷாப்பில் கிடைச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஆன்லைனில் போடுறாங்க 1000 ருபீஸ்க்கான அந்த கிட்டு, பேசிக் கிட்டு, அது மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க. அப்படியும் என்னால் வாங்க முடியலன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 1000 ருபீஸ் கிட் நானே வாங்கி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ.